சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 57,000 ரூபாயை நெருங்கியே விற்பனை செய்யப்படுகிறது. இன்று 22 காரட் ஆபரண தங்கம் விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 7,100 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 56,800 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை குறைந்து 102 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக சென்ற அக்டோபர் 4ஆம் தேதி தங்கம் புதிய உச்சமாக ஒரு சவரன் 56,960 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 103 ரூபாய்க்கும் விற்பனையானது கவனிக்கத்தக்கது. திருச்சி மாவட்ட எஸ்பியின் ஆபரேஷன் அகழி மூலம் 16 ரவுடிகளிடமிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கட்ட பஞ்சாயத்து மூலம் மக்களின் நிலங்களை ரவுடிகள் அபகரித்து வருவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் ஆபரேஷன் அகழி வடிவமைக்கப்பட்டது. அதன் மூலம் 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருவோரின் பட்டியல் தயார் செய்யப்பட்டது. செப்டம்பர் மாதம் முதல் சம்பந்தப்பட்டவர்களின் வீடுகள், தொடர்புடைய இடங்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையின் 2ஆம் கட்டமாக 16 பேர் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தி சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அரிவாள், துப்பாக்கி, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற சோதனைகள் தொடரும் என திருச்சி எஸ்பி வருண்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் புதிதாக திறக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பூங்கா நுழைவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளுக்கு இணையான அம்சங்களோடு கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ள அவர், பூங்காவின் நுழைவு கட்டணம் ஏழை மக்களால் செலுத்த முடியாத அளவுக்கு அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பது சரியல்ல என தெரிவித்துள்ளார். செம்மொழி பூங்காவுக்கு இணையாக கலைஞர் நூற்றாண்டு பூங்காவின் நுழைவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அன்புமணி ராமதாஸ், கட்டணத்தை குறைத்தால்தான் பூங்கா உருவாக்கப்பட்டதன் நோக்கம் நிறைவேறும் என்றும், இல்லாவிட்டால் இது பணக்காரர்களுக்கான பூங்காவாகவே பார்க்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் பெய்த கனமழை காரணமாக காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அரசநத்தம் கலசபாடி மலை மீது 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் அரசநத்தம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மலையை விட்டு கீழே இறங்கியவர்கள் மீண்டும் மலை மீது ஏற முடியாமல் தவித்தனர். உடனடியாக பாலம் அமைத்து தருமாறு மக்கள் வலியுறுத்துகின்றனர். தொடர் மழை காரணமாக கூடலூர் உதகை சாலையோரத்தில் இருந்த பழமையான கட்டடம் இடிந்து விழுந்தது. நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் மேல்கூடலூர் பகுதியில் அமைந்திருந்த பழமையான கட்டடம் இடிந்து விழுந்தது. கட்டடத்தின் இடிந்த பகுதிகளில் சாலைகளில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் இடிபாடுகள் அகற்றப்பட்டு போக்குவரத்து தொடங்கப்பட்டது. தொடர்ந்து ஆபத்தான நிலையில் இருந்த கட்டடம் முழுவதும் இடித்து அகற்றப்பட்டது. வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் மீட்புப் பணிகள் குறித்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீயணைப்புத் துறையினர் பொதுமக்களுக்கு செயல் விளக்கம் அளித்தனர். இதில் சமையல் எரிவாயு உருளையில் ஏற்படும் கசிவு காரணமாக பற்றிக்கொள்ளும் தீயை எவ்வாறு அணைப்பது, மழைக்காலங்களில் மின் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவரையும் மின்கம்பியை தொட்டு மின்சாரம் பாய்ந்து பாதிக்கப்பட்டவர்களையும் எவ்வாறு மீட்பது, பேரிடர் காலங்களில் வெள்ள பாதிப்புகளில் சிக்கி தவிப்போரை படகில் சென்று மீட்டு முதலுதவி சிகிச்சை அளிப்பது, மரங்கள் சாய்ந்து விழும்போது அதனை அப்புறப்படுத்துவது என்பன உள்ளிட்டவை குறித்து தீயணைப்புத் துறையினர் செயல் விளக்கம் கொடுத்தனர். மேலும் பேரிடர் மீட்புப் பணிக்கு பயன்படுத்தப்படும் அனைத்து விதமான கருவிகள் மற்றும் உபகரணங்களையும் காட்சிப்படுத்தியிருந்தனர். அவரை ரெஸ்கியூ பண்ணி உடனே ஆம்புலன்ஸ்க்கு நாம அனுப்பி வைக்கிறோம். அடுத்த நிகழ்வாக கடலூர் அருகே விபத்தை தடுக்க தனது சொந்த செலவில் சாலையில் உள்ள பள்ளத்தை சீரமைக்கும் பணியில் போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் ஈடுபட்டார். பேருந்து நிலையத்தை ஒட்டியுள்ள சாலையில் பல இடங்களில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக இது சரி செய்யப்படாமல் இருப்பதால் பேருந்துகள் ஊர்ந்து செல்லும் நிலை உள்ளது. மேலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளாகும் சூழலும் உள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்தும் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் திருமாவளவன் தனது நண்பர்களோடு இணைந்து சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டார். நவராத்திரியை ஒட்டி துர்கா ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் ஸ்கூட்டர்களை வாங்கிய வாடிக்கையாளர்கள் புகார் அளித்ததால்
மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் அந்நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கடந்த ஓராண்டில் மட்டும் தேசிய நுகர்வோர் ஹெல்ப்லைன் வழியாக 10,644 புகார்கள் ஓலா ஸ்கூட்டர்கள் தொடர்பாக பெறப்பட்டுள்ளன. உற்பத்தி, டெலிவரி, பில்லிங் தொடர்பான புகார்கள் அதிகம் பெறப்பட்டுள்ளன. தொடர் புகார்களால் ஓலாவின் பங்குகளும் 9 விழுக்காடு வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. தொடர்ந்து வந்த புகார்களை அடுத்து மத்திய அரசு இந்த ஓலாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தை ஒரே வாரத்தில் 2வது அதிதீவிர புயல் தாக்க உள்ளதால் மக்கள் கவலை அடைந்துள்ளனர். ஹெலன் புயல் ஏற்படுத்திய தாக்கத்திலிருந்து அந்த மக்கள் இன்னும் மீள முடியாத நிலையில் மில்டன் என்ற அதிதீவிர புயல் புளோரிடாவை மையம் கொண்டுள்ளது. தீவிர காலநிலை மாற்றம் காரணமாகவே குறுகிய காலத்தில் அடுத்தடுத்து புயல்கள் உருவாகி பாதிப்பை ஏற்படுத்துவதாக வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மில்டன் புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஹெலன் புயல் கரையை கடந்த அதே பகுதியிலேயே மில்டன் கரையை கடக்கும் என்பதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. விமான சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளது. மற்றொரு புறம் ஹெலன் புயலால் ஏற்பட்ட கட்டட இடிபாடுகளை அகற்றும் பணியும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் அயர்லாந்து 69 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இரு அணிகள் இடையிலான 3வது ஒருநாள் போட்டி அபுதாபியில் நடைபெற்றது. டாஸ் வென்ற அயர்லாந்து பேட்டிங்கை தேர்வு செய்து களமாடியது. தொடக்கம் முதல் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அந்த அணி 50 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 284 ரன்கள் சேர்த்தது. அதிகளவாக கேப்டன் பால் ஸ்டெர்லிங் 88 ரன்களும் ஹாரி 60 ரன்களும் லாசினர். 285 என்ற இலக்குடன் விளையாடிய தென்னாப்பிரிக்கா தொடக்கம் முதலே தடுமாறியது. 10 ரன்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து திணறிய அந்த அணிக்கு ஜேசன் ஸ்மித் நிதானமாக விளையாடி 91 ரன்கள் சேர்த்து ஆறுதல் அளித்தார். இருப்பினும் மற்றவர்கள் பெரிதாக ஜொலிக்காத காரணத்தால் 46.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளை இழந்த அந்த அணி 215 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே 2இல் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்கா தொடரை வென்றிருந்த நிலையில் அயர்லாந்து ஆறுதல் வெற்றி பெற்றது. ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன. இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஹரியானாவின் 90 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் காலை 8 மணிக்கு தொடங்குகின்றன. தேர்தலில் 67.90 விழுக்காடு வாக்குகள் பதிவான நிலையில் பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று முதலமைச்சர் நயப் சிங் சைனி தெரிவித்திருக்கிறார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையின் 90 இடங்களுக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்ற நிலையில் அதில் பதிவான வாக்குகளும் காலை 8 மணிக்கு எண்ணப்படுகின்றன. 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் தேர்தலான இதில் காங்கிரஸ் கட்சியும் தேசிய மாநாட்டு கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டுள்ளன. இக்கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. ஜம்மு காஷ்மீரில் 5 எம்எல்ஏக்களை துணைநிலை ஆளுநர் நியமிக்கலாம் என்ற அதிகாரத்துக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்பு உள்ளதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் துணைநிலை ஆளுநருக்கு எம்எல்ஏக்களை நியமிக்க உள்ள அதிகாரத்தை அங்குள்ள கட்சிகள் கேள்வி எழுப்பின. துணைநிலை ஆளுநரால் நியமிக்கப்படும் எம்எல்ஏக்களுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உள்ள அதே அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இன்றைய ஓட்டு எண்ணிக்கையில் ஆட்சிக்கு பெரும்பான்மை கிடைப்பதில் கட்சிகளுக்கு சிக்கல் ஏற்பட்டால் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா தான் நியமிக்கும் 5 எம்எல்ஏக்களின் துணை கொண்டு ஆட்சியை அமைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பார். ஏற்கனவே காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியன துணைநிலை ஆளுநருக்கு 5 எம்எல்ஏக்கள் நியமிக்கும் அதிகாரத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகளின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக அமைச்சரவை கூட்டம் இன்று கூடுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் காலை 11 மணிக்கு நடைபெறுகிறது. சமீபத்தில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். 3 அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டு 4 அமைச்சர்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட்டனர். 6 அமைச்சர்களுக்கு இலாக்கா மாற்றப்பட்டிருந்தன. இச்சூழலில் இன்று நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களின் பணிகள், அரசின் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது, சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சினை தீர்வு காண்பது மற்றும் தொழில் முதலீடுகள் அனுமதி ஒப்புதல்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. படிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும் என கோரிக்கைகள் வலுக்கும் நிலையில் அது குறித்தும் விவாதிக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது.
கத்தீட்ரல் சாலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ள கருணாநிதி நூற்றாண்டு பூங்கா இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது. சென்னை கத்தீட்ரல் சாலையில் செம்மொழி பூங்காவிற்கு எதிரில் கருணாநிதி நூற்றாண்டு பூங்கா 45 கோடியே 99 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டது. ஜிப்லைன், பனிப்பாதை, நடைபாதை, வெளிநாட்டு பறவையகம், மரவீடு, இசை நீரூற்று என பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்ட பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைத்து இசை நீரூற்று உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களை பார்வையிட்டார். அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர்கள் உடனிருந்தனர். இந்நிலையில் மக்கள் பயன்பாட்டிற்காக இன்று முதல் பூங்கா திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேரடியாகவோ அல்லது TN ஹார்டிகல்ச்சர் என்ற இணையதளம் மூலமாகவோ டிக்கெட் எடுக்க வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. காலை 10 மணிக்கு துவங்கி இரவு 8 மணி முன்னர் இரவு 8 மணியால் இது முடியும். அதே போல் இந்த மியூசிக் ஃபவுண்டன் கிட்ட 7:30 மணிக்கு ஆரம்பித்து 2 காட்சிகள் நடத்தப்படும். 6:30, 7:30 அளவுக்கு ஆரம்பிக்கப்படும். சென்னை மெரினா வான் சாகச நிகழ்ச்சியின் போது 5 நபர்கள் உயிரிழந்த நிகழ்வு குறித்து விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என காவல்துறைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை மெரினாவில் வான் சாகச நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதனை காண லட்சக்கணக்கான மக்கள் வருகை தந்த நிலையில் கடும் வெயில் காரணமாக 200க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்தனர். 5 நபர்கள் உயிரிழந்தனர். அதிகப்படியான கூட்டம் காரணமாக போக்குவரத்து நெரிசலும், ரயில்கள், பேருந்துகளில் ஏறக்கூட முடியாமல் மக்கள் தவித்தனர். போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. எதிர்க்கட்சிகளும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் வான் சாகச நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட பிரச்சினைகள் குறித்து விசாரணை நடத்த காவல்துறைக்கு உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 5 நபர்கள் உயிரிழந்ததற்கு காரணம் என்ன, போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்ட போதும் நெரிசல் ஏற்பட்டது ஏன் என்பது குறித்தெல்லாம் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய ஆணையிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை கிண்டியில் அண்மையில் சென்னை மாநகராட்சி கையகப்படுத்திய ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீரை சேமிக்கும் வகையில் 4 புதிய குளங்களை வெட்டும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. கிண்டி ரேஸ் கிளப் நிறுவனத்திற்கு தமிழக அரசு சார்பில் 160.86 ஏக்கர் நிலம் கடந்த 1945ஆம் ஆண்டு முதல் 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்காக வழங்கப்பட்டது. இந்த நிலம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தேவைப்படுவதால் குத்தகையை ரத்து செய்து அங்கு மிகச்சிறந்த பூங்கா, பசுமை வெளி மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்த இருப்பதாக அரசு அறிவித்தது. கிண்டி ரேஸ் கிளப்பில் இயங்கிய இடத்தை பசுமை பூங்காவாக மாற்ற அரசு முடிவெடுத்திருக்கும் நிலையில் நீர்நிலையுடன் கூடிய பூங்காவாக உருவாக்கினால் பெருமழை காலங்களில் அதிகளவு நீரை சேமித்து வெள்ள பாதிப்பை தடுக்க முடியும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கிண்டி ரேஸ் கிளப்பில் மழை நீரை சேமிக்கும் வகையில் 4 புதிய குளங்களை வெட்டும் பணியை சென்னை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. ஏற்கனவே அங்கு 3 குளங்கள் உள்ளன. அவற்றில் 30 மில்லியன் லிட்டர் வரை தண்ணீரை சேமிக்க முடியும். தற்போது வெட்டப்படும் குளங்கள் மூலமாக 100 மில்லியன் லிட்டர் வரை தண்ணீரை சேமிக்க முடியும் என மாநகராட்சி தரப்பில் கூறப்படுகிறது. கர்நாடக அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்து அறிக்கை தரும்படி காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி அமைச்சரவை மாற்றியமைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. முடா நில ஒதுக்கீடு வழக்கில் முதலமைச்சர் சித்தராமையா மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த பிறகு காங்கிரஸ் மேலிடம் உஷாராகியுள்ளது. அமைச்சர்களின் செயல்பாடு குறித்து அறிக்கை கொடுங்கள் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் சிவக்குமாருக்கு கட்சி மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் அமைச்சர்கள் மாற்றப்படுவார்கள் என செய்திகள் பரவி வருகின்றன. சட்டவிரோதமாக மனைவி பார்வதிக்கு 14 வீட்டுமனைகள் ஒதுக்கப்பட்டது தொடர்பாக முதலமைச்சர் மீது லோக் ஆயுக்தா, அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனால் அவர் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்துகின்றனர். ஆனால் சித்தராமையா பதவி விலக மறுப்பு தெரிவித்தார். ஆனாலும் பிளான் B-யை செயல்படுத்த மேலிடம் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. அதாவது சித்தராமையாவுக்கு பதிலாக வேறு ஒருவரை முதலமைச்சராக நியமிக்கவும் மேலிட தலைவர்கள் ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. எந்த மதத்தையும் இழிவுபடுத்தும் கருத்துக்களை ஏற்க முடியாது என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்திருக்கிறார். முகமது நபி குறித்து யதி நரசிங்கானந்த் என்ற சாமியார் கூறிய கருத்தை தொடர்ந்து இதனை யோகி கூறியுள்ளார். சர்ச்சை கருத்தை தெரிவித்த சாமியாரை கைது செய்ய இஸ்லாமிய தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதனிடையே சட்ட ஒழுங்கு குறித்து தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆலோசனை நடத்தினார். அப்போது போராட்டம் என்ற பெயரில் எந்த அராஜகத்தையும் அனுமதிக்க முடியாது என தெரிவித்தார். தரக்குறைவான கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். கச்சா எண்ணெய் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன் நாம் 27 நிறுவனங்களிடமிருந்து கச்சா எண்ணெயை பெற்று வந்த நிலையில் தற்போது 39 நிறுவனங்களிடமிருந்து வாங்கி வருவதாக ஹர்தீப் சிங் கூறினார்.
சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் தேவையை விட அதிகமாகவே கிடைப்பதாகவும் பற்றாக்குறை என்பது இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து 44 விழுக்காடு கச்சா எண்ணெயை நாம் இறக்குமதி செய்து வருவதாகவும் தெரிவித்தார். ஏற்கனவே தொடர்ந்து வரும் ரஷ்யா யுக்ரைன் போர், தற்போது தொடங்கியுள்ள இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் உள்ளிட்ட காரணங்களால் கச்சா எண்ணெய் விலை உயரும் எனவும் பற்றாக்குறை ஏற்படலாம் எனவும் செய்திகள் வெளியான நிலையில் மத்திய அமைச்சர் இதனை மறுத்துள்ளார். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றது சஞ்சய் ராய்தான் என குற்றப்பத்திரிகையில் சிபிஐ தெரிவித்திருக்கிறது. கடந்த 1.5 மாதமாக வழக்கை விசாரித்து வந்த சிபிஐ நேற்று குற்றப்பத்திரிகையை கொல்கத்தா சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இதில் பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படவில்லை. சஞ்சய் ராய் மட்டுமே இந்த குற்றத்தை செய்ததாக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக 200 நபர்களிடம் விசாரணை நடத்தி சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்திருக்கிறது. மகளிர் T20 உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இங்கிலாந்து அணி 2வது வெற்றியை பதிவு செய்தது. ஷார்ஜாவில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பேட்டிங் செய்தது. தொடக்க வீராங்கனையும் அணியின் கேப்டனுமான லாரா அதிகபட்சமாக 42 ரன்கள் எடுக்க மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். 20 ஓவர் முடிவில் 124 ரன்களை தென்னாப்பிரிக்க அணி சேர்த்தது. தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து அணியில் ஹார்ஜ் 43 ரன்களும் நார்சிவர் பிரெஞ்ச் 48 ரன்களும் எடுத்து அணியின் வெற்றியை உறுதி செய்தனர். 19.2 ஓவர்களில் இலக்கை எட்டி இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. விளையாடிய 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி பி பிரிவில் முதல் இடத்தில் உள்ளது. ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக்கில் பங்கேற்ற முதல் இந்திய வீராங்கனையான தீபா கர்மாகர் 31 வயதில் ஓய்வை அறிவித்துள்ளார். ரியோ ஒலிம்பிக்கின் போது பிரிட்டினோவா வால்ட்டில் சாகசம் செய்து உலகை தன் பக்கம் திருப்பினார் தீபா கர்மாகர். ஜிம்னாஸ்டிக்கில் மிகவும் கடினமான இந்த செயல்முறையில் கைதேர்ந்தவர்கள் உலகில் 5 வீராங்கனைகள் மட்டுமே. ரியோ ஒலிம்பிக்கில் 4வது இடம் பிடித்து நூலிழையில் பதக்கத்தை தவறவிட்ட தீபா கர்மாகர் காமன்வெல்த், ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெண்கலம் வென்றுள்ளார். இதேபோன்று உலக சேலஞ்ச் கோப்பையில் தங்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையும் இவர் வசம் உள்ளது. எக்ஸ் தளத்தில் தீபா வெளியிட்டுள்ள பதிவில் தனது பயணத்தில் உறுதுணையாக நின்ற அனைவருக்கும் நெகிழ்ச்சியுடன் நன்றி கூறியுள்ளார். கர்நாடக தலைநகர் பெங்களூரு அருகே உள்ள பன்னேருகட்டா தேசிய பூங்காவில் சவாரி பேருந்து மீது சிறுத்தை தாவியதால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். சுற்றுலா பயணிகளுக்கு அலாதியான அனுபவத்தை வழங்க வனத்திற்குள் பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். அதன்படி பேருந்து ஒன்று வனத்திற்குள் சென்று கொண்டிருந்த போது அங்கிருந்த சிறுத்தை திடீரென ஜன்னலில் பாய்ந்தது. ஒரு கட்டத்தில் ஜன்னலின் வழியே தலையை உள்ளே நுழைத்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் கூச்சலிட்டு அலறினர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை அதிகாரி விஜயகுமார் சுக்லா வரும் 16ஆம் தேதி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க உள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான ஜெயராஜ், அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் கடந்த 2020ஆம் ஆண்டு காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணையின் போது இருவரும் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கில் சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 பேர் மீது சிபிஐ 2 கட்டங்களாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. வழக்கில் சிபிஐ தரப்பில் விசாரணை அதிகாரியான விஜயகுமார் சுக்லா வரும் 16ஆம் தேதி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் 52வது சாட்சியமாக ஆஜராகி சாட்சியம் அளிக்க உள்ளார். இந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரணை அதிகாரியாக இருந்த டிஎஸ்பி அனில்குமார் 51வது சாட்சியமாக சாட்சியளித்தார். காவல் நிலையத்தில் தந்தை மகன் தாக்கப்பட்டதால் தான் உயிரிழந்தனர் என அவர் சாட்சியம் அளித்தார். பீகாரில் கணிசமாக பேசப்படும் மைத்திலி மொழிக்கும் செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய ஜனதா தளம் கட்சி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. இக்கோரிக்கையை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் நேரில் வலியுறுத்த உள்ளதாக ஐக்கிய ஜனதா தளம் செயல் தலைவர் சஞ்சய் குமார் ஜா தெரிவித்தார். மைத்திலி மொழி 1300 ஆண்டுகள் பழமையானது என்றும் அதன் இலக்கியங்கள் தனித்துவம் மிக்கவை என்றும் ஆனால் அதற்கு செம்மொழி அந்தஸ்து தரப்படவில்லை என்றும் சஞ்சய் குமார் ஜா தெரிவித்தார். மராத்தி, பெங்காலி உள்ளிட்ட 5 மொழிகளுக்கு அண்மையில்தான் செம்மொழி அந்தஸ்து அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு மொழிக்கு அச்சிறப்பை வழங்க கோரிக்கை எழுந்துள்ளது. மத்தியில் அமைந்துள்ள பாஜக கூட்டணி அரசில் தெலுங்கு தேசத்திற்கு அடுத்தபடியாக ஐக்கிய ஜனதா தளம் முக்கியத்துவம் மிக்க கட்சியாகும்.
மேற்கு வங்கத்தில் தனியார் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 7 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிர்பூம் மாவட்டம் கைரோசோல் பகுதியில் கங்காராம்சாக் பதுலியா நிலக்கரி சுரங்கம் இயங்கி வருகிறது. இந்த சுரங்கத்தில் பாறைகளை வெடிக்க வைப்பதற்காக சக்தி வாய்ந்த வெடிபொருட்களுடன் லாரி ஒன்று வந்துள்ளது. அந்த லாரியில் இருந்த வெடிபொருட்களை தொழிலாளர்கள் இறக்க முயன்றதாக தெரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக இந்த வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க கோரி நடைபெற்ற போராட்டத்தில் பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்றார். பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற 35 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்தது. தொடர்ந்து அந்நாட்டு நீதிமன்றம் அவர்களுக்கு 3 மாத சிறை தண்டனையை விதித்தது. தற்போது அவர்கள் தண்டனை கைதிகளாக சிறையில் உள்ளனர். இந்த நிலையில் மீனவர்களை மீட்டுத் தரக் கோரி அவர்களது உறவினர்கள் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது பெண் ஒருவர் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றார். அவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். கனமழையால் தேனி மாவட்டம் பெரியகுளத்திலிருந்து அடுக்கும் வழியாக கொடைக்கானல் செல்லும் சாலையில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. பெரியகுளம் மற்றும் அதை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் 4 மணி நேரமாக பொழிந்த கனமழையால் அடுக்கும் பகுதியில் உள்ள ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் மண் அரிப்பை தடுப்பதற்காக கட்டப்பட்ட கற்சுவர்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. இவை அடுக்கும் கிராமத்தின் சாலையின் குறுக்கே விழுந்தன. 3க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டிருப்பதால் அடுக்கும் வழியாக கொடைக்கானலில் இருந்து தேனி செல்லும் சுற்றுலா பயணிகளும் பெரியகுளத்திலிருந்து கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளும் பாதிக்கப்பட்டனர். சாலையில் தேங்கியுள்ள மண் குவிகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினால் மட்டுமே போக்குவரத்து சீராகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடியில் சாலையோரத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதால் அப்பகுதி மக்களுக்கு நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. போடியிலிருந்து சிலமலை செல்லும் இணைப்பு சாலையான மங்கம்மாள் சாலையில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பயணித்து வருகின்றன. இந்த சாலையின் ஓரத்தில் சிலமலை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பயன்படுத்தப்பட்ட ஊசிகள், மருந்து குடுவைகள், கையுறைகள், பஞ்சுகள், மாத்திரைகள் மற்றும் மாத்திரை பெட்டிகள் கொட்டப்பட்டிருந்தன. இதனால் அந்த பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று அபாயமும் ஏற்பட்டுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கழிவுகள் இந்த பகுதியில் கொட்டப்படுவது 2வது முறை எனவும் ஏற்கனவே சிலமரத்துப்பட்டி பகுதியில் இதேபோல் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதால் அவ்வூர் சார்பில் சுகாதார நிலையத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது எனவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். இப்பிரச்சினை குறித்து சிலமலை ஊராட்சி மன்ற தலைவர் ராமரிடம் பேசியபோது கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை உடனே அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ரஷ்ய அதிபர் புட்டினின் பிறந்த நாளன்று அந்நாட்டு அரசு ஊடகம் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. VGTRK என்ற ரஷ்ய ஊடகம் சைபர் தாக்குதலால் முற்றிலுமாக முடங்கியதாக கிரெம்ளின் தெரிவித்திருக்கிறது. மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டுவர தொழில்நுட்ப வல்லுநர்கள் தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. யார் இந்த சைபர் தாக்குதலில் ஈடுபட்டது என்பது குறித்த விசாரணையையும் ரஷ்யா முடுக்கிவிட்டுள்ளது. இதனிடையே ரஷ்ய அதிபரின் பிறந்த நாளையொட்டி யுக்ரைனிய ஹேக்கர் தான் இதனை செய்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் ரஷ்யா இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. ரோமில் பல முக்கிய இடங்களில் இரத்தக்கரை படிந்து கண்கள் கட்டப்பட்ட கரடி பொம்மைகள் சங்கிலியில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தன. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்ததை நினைவு கூறும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. யூத மாணவர்கள் இந்த முன்னெடுப்பை எடுத்துள்ளனர். டெடிபியரில் அணிவிக்கப்பட்டுள்ள ஆடையில் இஸ்ரேல் பிணை கைதிகளின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன. பிணை கைதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்பாட்டாளர்கள் வலியுறுத்தினர். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஏசியா HRD அவார்ட்ஸ் என்ற அமைப்பு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. உலகம் போற்றும் தலைமைத்துவம் என்ற பிரிவில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. சமுதாய மேம்பாட்டிலும் திறன் மேம்பாட்டு சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதிலும் தலைமைத்துவ உறுதியையும் விடாமுயற்சியையும் அங்கீகரிக்கும் விதமாக இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதை ஏசியா HRD அவார்ட்ஸ் அளித்துள்ளது. விருது குழுவுக்கான தலைவர் ஜோவ்தார், துணைத் தலைவரும் மாலத்தீவு நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியுமான முகமது வஹீத் ஆகியோர் முதல்வரிடம் விருதை வழங்கினர். ஆம் ஆத்மி மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சீவ் அரோராவின் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை சோதனைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளரை சந்தித்த அவர் ஊழல் விசாரணை என்ற பெயரில் பாஜக ஆம் ஆத்மி கட்சியை பிரதமர் மோடி அழிக்க நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் அதனால் யாரை கண்டும் அஞ்சப்போவதில்லை எனவும் அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.
முன்னாள் டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவும் அமலாக்கத்துறை சோதனைக்கு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்துள்ளார். உண்மையான சுதந்திரம் 2014ஆம் ஆண்டுதான் கிடைத்தது என சர்ச்சை கருத்து தெரிவித்திருந்த பாலிவுட் நடிகையும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கங்கனா ரணாவத்திற்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. 2021ஆம் ஆண்டு மத்திய பிரதேசம் சென்றிருந்தபோது இந்தியாவுக்கு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றும் 2014ஆம் ஆண்டுதான் கிடைத்தது என்று பிரதமர் மோடி பதவியேற்றதை குறித்து கங்கனா கருத்து தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அமித்குமார் ஷாஹூ என்ற வழக்கறிஞர் ஆதர்தால் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் ஜபல்பூரில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் கங்கனா ரணாவத் மீது வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி கங்கனாவுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி அடுத்த விசாரணையை நவம்பர் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்கச் சென்ற வட்டாட்சியர் வாகனத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். கள்ளாங்குத்து பகுதியில் சுமார் 25 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது. அப்பகுதியைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் இந்த நிலத்தில் கடந்த 60 ஆண்டுகளாக உழுது விவசாயம் செய்து வந்துள்ளனர். தற்போது அந்த நிலத்தை மீட்டு அரசு இலவச வீட்டுமனை வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை அறிந்த கிராம மக்கள் ஆக்கிரமிப்பு நிலங்களை தங்களது பெயருக்கு பட்டா மாறுதல் செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க முடிவு செய்தனர். இந்த நிலையில் நிலங்களை மீட்க வந்த அதிகாரிகளுடன் ஆக்கிரமிப்பாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு பின்பு ஆக்கிரமிப்புகளை அகற்றலாம் என முடிவு செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். 60 ஆண்டுகளாக 3 தலைமுறைகளாக அந்த நிலத்தை பராமரித்து சீர் செய்ய அதில் பல்வேறு வகையான மானாவாரி பயிர்களும் நெல் விவசாயமும் கிட்டத்தட்ட 30 குடும்பங்களும் அந்த நிலத்தை பராமரித்து தன்னோட பொசியில் இதுவரையிலும் வச்சுட்டு இருக்காங்க. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூரில் போதிய மழை இல்லாமல் வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் நிலக்கடலை செடி கருகி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. கொளத்தூர் பகுதியில் விவசாயிகள் மானாவாரி பயிர்களான நிலக்கடலை, தட்டப்பயிறு, சோளம், பருத்தி, மிளகாய் உள்ளிட்ட பணப்பயிர்களை பெருமளவு சாகுபடி செய்து வருகிறார்கள். பண்ணவாடி, தின்னப்பட்டி, காவிரியும், கோவிந்தாபாடி உள்பட 10க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் ஆண்டுக்கு சுமார் 70 டன் நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆடிப்பட்டத்தில் மழையை எதிர்நோக்கி நிலக்கடலை நடவு பணியில் ஏராளமான விவசாயிகள் ஈடுபட்டிருந்தனர். நடப்பாண்டில் பருவகால மழை பொய்த்ததாலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்ததாலும் நிலக்கடலை செடிகள் கருகியதில் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சாகுபடிக்காக செலவு செய்த பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறியுள்ளனர். நிலக்கடலை பயிர் பாதிப்பிற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தமிழ்நாடு காவல்துறை கூறியுள்ளது. சட்டவிரோத மருந்துகளின் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு எதிரான நடவடிக்கைகளில் தமிழ்நாடு முன்னணி வகிப்பதாகவும் கூறியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் வழக்குகளில் 1148 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்திய அரசால் நடத்தப்பட்ட போதைப்பொருள் தொடர்பான ஆய்வில் தமிழ்நாட்டில் கஞ்சா பயன்பாடு 0.1% எனவும் தேசிய சராசரி 1.2% எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓபியம் பயன்பாடு தமிழ்நாட்டில் 0.26% எனவும் தேசிய சராசரி 1.2% எனவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல தமிழ்நாட்டில் மனமயக்க மருந்துகளின் பயன்பாடு, உள்ளிழுப்பு வஸ்துகளின் பயன்பாடு ஆகியவை தேசிய சராசரியை விட மிகவும் குறைவு எனவும் காவல்துறை கூறியுள்ளது. இது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பரவல் குறைவு என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுவதாக காவல்துறை கூறியுள்ளது. தமிழ்நாடு காவல்துறை போதைப் பொருட்களை பறிமுதல் செய்வதில்லை என ஆளுநர் கூறியிருந்த நிலையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில்லில் கண்டெய்னர் லாரியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 500 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு கண்டெய்னர் லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வானூர் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா போன்றவை விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்தது. அதன்படி ஆரோவில்லில் செயல்படும் தனியார் குடோனில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சாக்கு மூட்டைகளில் கட்டி பதுக்கி வைத்திருந்த குட்காவை கைப்பற்றியுள்ளனர். தொடர்ந்து அருள் மற்றும் ரமேஷ் ஆகிய 2 பேரை கைது செய்தனர். பெங்களூரில் இருந்து இவை கடத்தி வரப்பட்டது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது.
நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா விவாகரத்து கோரிய வழக்கில் இருவரும் ஆஜராகாததால் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஆகிய இருவரும் பரஸ்பர விவாகரத்து கோரி சென்னை முதன்மை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதில் தங்களது திருமண பதிவை ரத்து செய்யவும் கூறியுள்ளனர். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தனுஷ், ஐஸ்வர்யா என இருவருமே ஆஜராகவில்லை. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியிலிருந்து ஆந்திராவிற்கு ரேஷன் அரிசி கடத்திய விவகாரத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வாணியம்பாடி பகுதியிலிருந்து ஆந்திராவிற்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத் துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அதிகாரிகள் தும்பேரி கூட்டுச்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதில் லாரியில் கடத்தி செல்லப்பட்ட 15 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து லாரியின் ஓட்டுநர் சங்கரையும் அவரது உதவியாளர் சரத்தையும் காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் மாட்டுத் தீவனத்தை கொண்டு செல்வது போல் அவர்கள் அரிசி கடத்தலில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. மேலும் அவர்கள் அளித்த தகவலின்படி இந்த கடத்தலில் தொடர்புடைய ஆந்திராவை சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் அருகே விபத்தை தடுக்க தனது சொந்த செலவில் சாலையில் உள்ள பள்ளத்தை சீரமைக்கும் பணியில் போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் ஈடுபட்டார். பேருந்து நிலையத்தை ஒட்டியுள்ள சாலையில் பல இடங்களில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக இது சரி செய்யப்படாமல் உள்ளதால் பேருந்துகள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளாகும் சூழலும் உள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்தும் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் திருமாவளவன் தனது நண்பர்களுடன் இணைந்து